ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான். அது என்ன ரெசிபி அப்படின்றத டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, உப்பு கொழுக்கட்டை. இதை எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா உப்பு உருண்டைன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் ஆனியன், அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பச்சை மிளகா 3 நம்பர்ஸ். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 3 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். சின்ன சைஸில் இருக்கிறது. பெரிய சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆனியன் அப்படி பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 இல்லை 1.5 அப்படி எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு தாராளமாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான மாவு அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா புழுங்கல் நம்ம ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஓகேவான பதத்தில் அரைச்சிக்கணும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை 3 to 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் நம்ம மிக்சிலே கூட அரைச்சிக்கலாம். நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கானது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கான குவான்டிட்டிஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி தான் மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். கொஞ்சம் பார்க்க நைஸாகவும் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் அதை கை வச்சு பார்க்கும்போது நரன்னு இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகணும். நெக்ஸ்ட் கடுகு போட்டுக்கலாம். கடுகுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இதை அப்படியே லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணணும். நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் ஃப்ளேமை அப்படின்னா கரிஞ்சிரும் சீக்கிரமாக. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஆனோடனே நீங்கள் ஆனியன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இது பார்த்திங்கன்னா போட்டுறேன். இப்போவே கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தாலும் அது கொஞ்சம் நேரத்துலேயே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டுறேன். அதையும் பார்த்திங்கன்னா அதே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அந்த மாவுலேயே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அரிசி சொன்னாலே அதிலே கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் ஒயிட் கலராக மாறி இருக்கும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அகெயின் சிம்மில் வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாவு இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணணும். நல்லா கிளறணும். ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க. இல்லை கரெக்டாக இருக்குன்னா அப்படியே விட்டுடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா திரண்டு வரும் பாருங்கள். கரண்டி வச்சுன்னா அப்படியே கரண்டியோடவே வர மாதிரி இருக்கும். கடாயில் சுத்தமாக ஒட்டியிருக்காது. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு பார்த்திங்கன்னா உப்பு பத்தலை. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை முக்கியமான ஸ்டெப்பு, இந்த மாதிரி சால்ட் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா உப்பு அங்கங்கே நின்றுடும். ஸோ நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் முடியாது, கை வச்சு சூடாக இருக்குது அப்படின்னா லைட்டாக சால்ட்டை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே தெளித்து விட்டுட்டு பிசைஞ்சிங்கன்னா ஓகேவாயிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி அப்படியே குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சோன்னா நமக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸில் அது குக் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெருசாக பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லை இதை விட சின்னதாக பிடிச்சிங்கன்னா இந்த டைம்லேயே கரெக்டாக வெந்துடும். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம இதில் வச்சுக்கலாம். இட்லி குண்டானில் தண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே இந்த உருண்டையெல்லாம் எடுத்து அது மேலே அடுக்கி வச்சிடலாம். எல்லாம் நான் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ மூடிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆஃப்டர் 35 மினிட்ஸ் நான் வேக வச்சுருக்கேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ண உடனே நல்லா கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். லைட்டாக தான் ஒட்டியிருக்கு பாருங்கள். ரொம்ப அப்படியே மாவாக இருந்துச்சுன்னா நமக்கு அப்படியே ஒட்டிடும். ப்ளஸ் நீங்கள் ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலும் அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். உங்கள் வீட்டில் இந்த உருண்டை பேர் என்ன சொல்வீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.